நம்ம சேனலில் எவ்வளவோ திகில் அமானுஷ உண்மை சம்பவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிற சம்பவம் அது எல்லாத்தையும் விட ஒரு படி மேலேனே சொல்லலாங்க. ஏன்னா அந்த மாதிரி ரொம்பவுமே பயங்கரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கால் டாக்ஸி டிரைவர் ஒரு அமானுஷத்தினால் பாதிக்கப்பட்டு கடைசியில் அவர் குடும்பமே அதனால எவ்வளோ வேதனைப்பட்டுச்சு. அது போக அந்த நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான், நான் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கதையில் நடந்திருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு திகிலும் அமானுஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஷவுட் அவுட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தாங்க. ஷவுட் அவுட்டே நிறைய கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவுமே ஜாலியாக இருக்குது. ஏன்னா நம்ம சேனல்லாம் ஒரு கமாண்டாவது வருமானலாம் நான் ஒரு காலத்தில் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ எவ்வளவோ கமாண்ட் வருதுங்க. ஆனால் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வருது. நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைய என்னை நினச்சி அவ்வளோ ஆதரவு தருவீங்க. அந்த ஆதரவுக்கு நான் எப்போவுமே உங்களுக்கு கைமாறு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சரியா? இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க். நீங்கள் எந்த ஊரில் இருந்து எந்த டைமில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த திகில் உண்மை சம்பவம் என்னதுன்னு சொல்லிட்டு விலாவரியா பார்க்கலாம். என்னுடைய பேர் ஹரிஷ். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? நான் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம அந்த திகில் உண்மை சம்பவத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையிலையோ இல்லை உங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வாழ்க்கையிலனாலும் திகில் அமானுஷ உண்மை சம்பவங்கள்லாம் நடந்துருச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் என்னை கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். அதையும் நம்ம வீடியோவாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த சம்பவமானது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷுங்கிற ஒரு கால் டாக்ஸி டிரைவருக்கு தான் நடந்துச்சு. அவருமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தாங்க. இப்போ அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காரு. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்த நிலைமையில நடந்த ஒரு அமானுஷ உண்மை சம்பவத்தை தான் நம்மக்கிட்ட பகிர்ந்தாரு. அந்த கதையை தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரியா? ஸோ அந்த கதையானது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2023 தாங்க நடந்துச்சு. அந்த டைமில் ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கால் டாக்ஸி ஓட்டுநராக இருக்காருங்க. அதாவது எந்த மாதிரினா, இந்த பிரைவேட்டாக ஓட்டுவாங்க தெரியுமா, அதாவது இந்த ஓலா ஊபர்லாம் அந்த டைமில் அப்போ தான் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அவர் பிரைவேட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு சின்ன குழந்தையும் மட்டும்தாங்க உண்டா, அதுவும் பெண் குழந்தையும். ஸோ இவங்க குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை இவர் காதல் திருமணம் பண்ணியிருந்தாராங்க. ஸோ அதனால இவருடைய ஃபேமிலியிலையும் எதிர்ப்பு, அந்த பொண்ணு ஃபேமிலியிலையும் எதிர்ப்பு. ரெண்டு பேருக்குமே குடும்பத்தின் ஆதரவு சுத்தமாக கிடையாது. இந்த ரமேஷ் தான் கால் டாக்ஸி ஓட்டி, அதுவும் வாடகைக்கார் தான். அந்த காருக்கு வாடகை கொடுக்கணும், அது போக வீட்டு செலவையும் பார்க்கணும், இது போக அந்த பெட்ரோல் டீசல் மெயின்டெனன்ஸ் செலவையும் பார்க்கணும். மொத்தமாக அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார் 2023. ஸோ இந்த கதையானது எங்கே நடந்துச்சுன்னு நம்ம சொல்லி ஆகணும்னா, இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க நடந்துச்சு. ஏன்னா அப்போ தான் இந்த சென்னை கோயம்புத்தூருக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த ஓலா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. என்னென்னா இந்த கால் டாக்ஸி ஓட்டுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஓலாலாம் வரும்போது ஸ்டார்டிங்கில் ரமேஷ் ஓலாலெல்லாம் லாகின் பண்ணி ஓட்டலை. ஆனால் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா, கூட உள்ள சக நண்பர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஆப்பில் ஓட்டினா நமக்கு நல்ல வருமானம் வருது, நிறைய ஆர்டர் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருமே அந்த அப்ளிகேஷன்லாம் ஏற்றி ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ இப்படியே இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் ரொம்பவுமே சம்பாதிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆனது ரமேஷ்க்கு கிடைக்குதுங்க. ஏன்னா பகலும் ஓட்டுவார், இரவு கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாருங்க. ஆனால் சில நேரம் என்ன பண்ணுவாருன்னா, நைட்டு ஃபுல்லாக இந்த ஏர்போர்ட்டுக்கிட்ட கேப் விட்டுட்டு அதிலே தூங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஏன்னா அடிக்கடி நடுராத்திரியில் ஏதாவது ஃப்ளைட் வரும் தெரியுமா, அந்த ஃப்ளைட்டில் வர கஸ்டமர்ஸ்லாம் எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓலா புக் பண்ணும்போது இவருக்கு ஆர்டர் வரும். அதுலேருந்து இவருக்கு இரவு நேரங்களில் ஓட்டும்போது டிராஃபிக் கம்மியாக இருக்கும், அது போக டபுள் சார்ஜ் கிடைக்கும். ஸோ இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இரவு நேரங்களில் நிறைய ஓட்ட ஆரம்பிக்கிறார். இப்படி கொஞ்ச நாள் ஓட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ரமேஷுக்கும் அவருடைய மனைவிக்கும் சண்டை வருதுங்க. எந்த மாதிரி சண்டை வருதுன்னா, இவர் வீட்டுக்கு அதிகமாக காசு கொடுக்க முடியல, பிள்ளைக்கு எதுவும் வாங்க முடியல, பண்ண முடியல. பிகாஸ் இவர் நல்லா கேப் ஓட்டினாலுமே அதோட வாடகை, அதாவது அந்த கேப் ஓனரோட வாடகைக்கும் அந்த பெட்ரோல் செலவுக்குமே கரெக்டாக இருக்குது. அது போக இவருக்கு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இவரால் முடிஞ்ச அளவுக்கு ராவும் பகலும் வேலை பார்த்து இவர் வீட்டுக்கு கொடுக்க தான் செய்கிறாரு. ஆனால் அவங்க மனைவி அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்காம, நீங்கள் சம்பாதிக்க மாட்டேங்கிங்க, பிள்ளையை பார்க்க மாட்டேங்கிங்க, உன்னையை நம்பி நான் வந்தது தப்பாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி இவரை டெய்லி பேசுகிறதா இருக்கட்டும்,
ஏன்னா இவரே வந்து அன்டயத்தில் ஓட்டிட்டு ஒரு 3-4 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார். அப்போ என்ன ஆகும்னா அந்த டயத்துலேயும் இவங்க வந்து திட்டும் போது அந்த மனுஷன் எந்த லெவலுக்கு அந்த நேரத்தில் வேதனைப்பட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இரவு என்ன பண்ணுறாரு, கேப் ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக மணி 12 கிட்ட ஆகுதுங்க. 12 கிட்ட ஆனோட்டி இவருக்கு என்னென்னா லேசாக தூக்கம் வர ஆரம்பிக்குது. தூக்கம் வரும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்போவுமே ஏதாவது டீ கடையில் போய் நிப்பாட்டி டீ குடிப்பாராங்க. இந்த மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கிட்ட அங்கெல்லாம் டீ கடை வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அங்கே போகிறாரு. அங்கே போனோட்டி டீ வாங்கி குடிக்கிறாருங்க. டீ வாங்கி குடிச்சோட்டி அடுத்து ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்க்குறாரு. அடுத்து ஒரு ஆர்டர் ஆனது வருதுங்க. அந்த ஆர்டர் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆர்டரை எங்கே கொண்டு போய் விடணும்னு பார்க்கும்போது கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பகுதியில் கொண்டு போய் விடணும்னு சொல்லும்போது அது வந்து அவுட்டராக இருக்குங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அவுட்டராக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுங்க, நான் திரும்ப ரிட்டன் இங்கே வரைக்கும் வரணும், எனக்கு அங்கே எதுவும் ஆர்டர் உள்ளதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த கஸ்டமர் வந்துக்கிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அந்த கஸ்டமரை கொண்டு போய் விடதுக்கு போகிறாரு. கொஞ்சம் அவுட்டரில் போகிறாருங்க. அப்போ அவுட்டரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப அவர்கிட்ட டபுள் பேமெண்ட்டாக வாங்கிட்டாருல, திரும்ப ரிட்டன் நம்ம ஊருக்குள்ளே வந்தால் அடுத்த ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஊருக்குள்ளே வராங்க. அப்போ இவங்க மனைவி வந்து ஃபோன் அடிக்காங்க. இந்த மாதிரி எப்போ வருவீங்க, சீக்கிரம் வாங்க, ரொம்ப நேரம் இப்படிலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க, வச்சுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி ரொம்பவுமே அன்பாக பேசும்போது இவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாருங்க. அப்போ என்னென்னா அவுட்டர்லேருந்து உள்ளே வராரு தெரியுமா, அவுட்டர்லேயே இவருக்கு ஒரு ஆர்டர் வருதுங்க. இவரால் நம்பவே முடியல. ஏன்னா பகல் நேரங்களில் ஆர்டர் வந்தால் ஓகேங்க, இரவு நேரங்களில் ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் வந்தோட்டி இவர் என்ன பண்ணுறாருன்னா, சிட்டிக்குள்ளே தான் எப்படியும் கொண்டு போய் விட சொல்லுவாங்க, அப்போது நம்ம ஆந்தி வேலை கொண்டு விட்டுலான்னு சொல்லி டக்குன்னு அட்டன் பண்ணிட்டாருங்க. டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு எல்லாருமே கேபுக்காரங்க, ரேப்பிடோக்காரங்கெல்லாம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமருக்கு ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி உங்கள் ட்ராப் லொக்கேஷன் எங்கே, இல்லைன்னா மாதிரி உங்கள் ஆப்பில் எவ்வளோ பேமெண்ட் காட்டுது அதுலேருந்து கூட வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நெகோஷியேட்லாம் பண்ணுவாங்க. கூட ஒரு 30 ரூபா கொடுங்க, இப்போ ரேப்பிடோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 20 ரூபா கொடுங்க, 30 ரூபா கொடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணுறாரு. அப்போ கால் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் புக் பண்ணியிருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோட்டி, ஆமாங்க, இந்த மாதிரி உங்களுடைய ட்ராப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்கலையாங்க, அதில் தான் காட்டும்ல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்கிறாங்க. அந்த கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி. அப்போ என்ன ஆகுது, இவர் நேராக என்ன பண்ணுறாரு, ட்ராப் லொக்கேஷன் எங்கன்னு பார்க்குறாரு. பார்த்தா ஊட்டின்னு காட்டுது. ஊட்டின்னு காட்டுனுட்டு என்னடா ஊட்டியா அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஷாக்கு. அந்தால என்ன மேடம் ஊட்டின்னு காட்டுது, ஆமாம் சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு என்னை ஊட்டியில் விட்டுருங்க, எவ்வளோ பணம்னாலும் கொடுக்குறேன், அங்கே எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, நான் கண்டிப்பாக போயே ஆகணும், நைட்டோட நைட்டாக போகணும், ஸோ தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கள், எவ்வளோ பேமெண்ட்னாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஊட்டிங்கிற போது நிறைய கிலோமீட்டர் வரும், அது போக எக்ஸ்ட்ரா சார்ஜும் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஹில்ஸ் பார்த்தீங்களா, வண்டிக்கு வந்து ஓவராக செலவாகும், வேறு பெட்ரோல் டீசல் செலவாகும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ நாள் தருவீங்களான்னு நோட்டி ஒரு 12,000-13,000 ரூபாய்க்கிட்ட கேட்குறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரம், அது போக ஹில்ஸு வேறு, நைட் டைம் வேறு, திரும்ப அவர் ரிட்டன் வரணும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 15,000 அந்த மாதிரி கேட்குறாருங்க. அவங்களும் இருந்துக்கிட்டு உடனே ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பணக்காரங்க தான் போல், அவங்களுக்கு எமர்ஜென்சினால இப்போ கண்டிப்பாக போய் ஆகணும், எவ்வளோ ரூபானாலும் பரவாயில்லன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல். ஸோ ஓகேன்னு நோட்டி இவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிட்டு. ஏன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இப்போ திடீர்னு ஒரு 15,000 கிடச்சிச்சின்னா வண்டிக்கு அந்தான்னு பார்த்தாலும் ஒரு 5,000 ரூபா செலவானாலும் ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 8,000 ரூபாய்க்கு வரைக்கும் இவர் கையில் நிற்கும். அப்போ நம்ம பொண்டாட்டிகிட்ட கொடுக்கலாம், வைக்கலாம், நம்ம வீட்டில் கொஞ்சம் கடன்லாம் எக்ஸ்ட்ரா கடன்லாம் இருந்திருக்கும் போல், அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் முடிவு பண்ணுறாருங்க. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவிக்கு வந்து கால் பண்ணுறாருங்க. மனைவி கால் பண்ணிட்டு திடீர்னு ஒரு இது ஆர்டர் வந்துட்டுமா, ஸோ நான் வந்து இந்த மாதிரி நைட்டு வரமாட்டேன், நான் போயிட்டு எப்போ வருவேன்னு தெரில, மேக்ஸிமம் அவங்கள இறக்கி விட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னுட்டி அவங்க மனைவிக்கு வந்து ஃபஸ்ட்டு திட்டுறாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நானும் பிள்ளையும் வீட்டில் ஒத்தையில் இருக்கோம், கொஞ்சமாவது எங்களுக்கு நினச்சி பார்க்குறீங்களா, வைக்கிங்களான்னு சொல்லி பயங்கரமாக திட்டோட்டி இவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு 15,000 ரூபா பக்கம் கிடைக்கும், எப்படியும் நமக்கு ஒரு 8,000 ரூபா கிட்ட கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. அப்போ வந்து அவங்க மனைவியும் இருந்துக்கிட்டு 2 பேருக்குமே இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ரமேஷ்க்கும் சரி அவங்க மனைவிக்கும் சரியுமே பணத்தாசை கிடையாதுங்க. அவங்க வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, நல்லா வாழ்ந்தவங்க தான், அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கலை. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கனால இவங்களுக்கு வந்து பணங்கிறது வந்து ரொம்பவுமே அத்தியாவசியமாக தேவைப்படுது. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப பணத்துக்காக இது பண்ணுறாங்க. அதுக்காக பணத்தாசை பிடிச்சவங்கன்னு நம்ம யோசிக்கவே கூடாது அவங்கள, சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இப்படி சொன்னோட்டி அவங்க மனைவிக்குமே என்ன தான் மனசில் கஷ்டம் இருந்தாலும் சரி பணம் கிடைக்கிது, நம்மளால் ஒரு மாதம் ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவியுமே ஓகே சொல்கிறாங்க. ஆனாலுமே அவங்க மனைவிக்கு வந்து கவலை தாங்க, இவர் மேலே கோவத்தை தாண்டி நம்ம புருஷன் வந்து பகல்லையும் ஓட்டி இரவுலையும் ஓட்டி ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி கவலை தாங்க. ஸோ
ஸோ என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த கஸ்டமரோட இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த கஸ்டமர் எங்கே இருக்காங்கன்னா, ஓரளவு ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி இருக்காங்க. அந்த ஒத்தேடி பாதைக்குள்ளே இவர் வண்டி எடுத்துகிட்டு போனாராம். போகும்போது அதில் தான் கடைசியில் அவங்க கஸ்டமர் வீடு இருந்துச்சா, நல்ல பெரிய பங்களா வீடு மாதிரி தாங்க இருந்துச்சான். அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த லேடியை வந்து ஏற்றிக்கிறாங்க. அவங்க வந்து பின்னாடி உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க, அண்ணே தயவு செஞ்சு எதுவும் நினச்சிக்காதீங்க, நீ எப்படியாவது சீக்கிரம் கொண்டு போய் ஊட்டியில் விட்டுருங்கண்ணே, ஏன்னா என்னுடைய பாட்டி இறந்துட்டாங்க, நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஓகே மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்காங்க. வண்டி எடுத்துகிட்டு போகும்போது இந்த பின்னாடி உள்ள அந்த லேடி வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டே ஃபோன் அடிச்சுட்டு, ஒரு வழியாக கேபு கிடச்சிட்டு நான் கேப்லேயே வந்துடுவேன், நான் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவேன், வெயிட் பண்ணுங்கள், நான் 3-4 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஃபோன் அடித்து தகவல் சொல்கிறாங்க. அப்போ இந்த கேப்காரரும் இருந்துக்கிட்டு சரி ஓகே இவங்க ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, ஏன்னா அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிறனால இவங்களும் வந்து கேபுக்காரரும் வந்து அமைதியாக இருக்கார், அவங்கள்ட்ட எதுவுமே பேச்சு கொடுக்காம இருக்கார். அப்புறம் என்ன ஆகுது, டக்குன்னு இப்படி போகும்போது அவங்க அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து லேசாக பாட்டு போடுறாருங்க. பாட்டு போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, அண்ணே பாட்டுலாம் வேண்டாம்னே, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்னே நோட்டி, ஐயோ சாரிம்மா நான் ப்ளூடூத்தில் தான்மா போட வந்தேன், ப்ளூடூத் மீன்ஸ் ஹெட்செட் வச்சுருக்காரு அதில் தான்மா போட வந்தேன், தெரியாமல் வெளியே கேட்டுட்டு அப்படின்னாட்டி அவங்களுமே ரொம்ப பண்பாக பேசுகிறாங்க. யார், அந்த பின்னாடி உட்காந்துருக்க லேடியுமே ரொம்ப பண்பாக பேசுகிறாங்க. சரிங்கண்ணே பாட்டு வேண்டாம்னே அப்படின்னாட்டி அவரும் வந்து ஹெட்செட்டுக்கு மாட்டிக்கிட்டார். ஹெட்செட் மாட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிராஃபிக் இருக்காது, ஏன்னா இரவு நேரங்கனால கோயம்புத்தூரோட ஒரு அவுட்டரில் இருக்காது. இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே வந்து மேட்டுப்பாளையம் போய் மேட்டுப்பாளையத்துலேருந்து அப்படியே ஊட்டிக்கு ஏறணும். ஸோ இப்படி தான் ஏறணும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ஊருக்குள்ளே வரும்போது ரொம்பவுமே ஸ்பீடாக வந்துடுறாரு, ஏன்னா அவருக்கு வந்து டிராஃபிக் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவருடைய வண்டியில் வந்து பெட்ரோல் ஆனது கம்மியாக இருக்குங்க. கம்மியாக இருந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, போய் ஒரு பங்க்கில் பெட்ரோலை போட்டுருவோம் நம்ம, ஏன்னா ஹில்ஸ் ஏறும்போது கண்டிப்பாக பெட்ரோல் பங்க் இருக்காது, ஸோ நம்ம கீழே பெட்ரோலை போட்டுடலாம், ஃபுல் டேங்க் அடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட பணம் இல்லைங்க. ஸோ அப்போ கஸ்டமர்கிட்டே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு நேராக பெட்ரோல் பங்க்கு போகிறாரு. அந்த கஸ்டமர்கிட்ட வந்து இந்த மாதிரி மேடம் பெட்ரோல் போடணும், ஃபுல் டேங்க் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அவங்களும் வந்து காசு கொடுத்துட்றாங்க. இவர் ஃபுல் டேங்க் அடிச்சிடுறாருங்க. ஃபுல் டேங்க் அடிச்சோட்டி இப்போ தான் ஊட்டியோட மலைப்பகுதியில் வந்து ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கீழே மலையடி வாரம் இருக்கும் தெரியுமா, அங்கே போகிறாங்க. அங்கே போலீஸ் செக் போஸ்ட் உண்டுல, அந்த போலீஸ் செக் போஸ்ட்டில் வந்து வண்டி நிப்பாட்டுறாங்க. அப்போ இவரோட வண்டி வந்து டீ போர்டு வண்டி தானே, ஓன் போர்டு கிடையாதுல. ஸோ எல்லா பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அப்போ இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்கன்னு நோட்டி உள்ள லேடிஸ் வேறு இருக்காங்களா. அப்போ போலீஸ்காரங்க ஃபுல்லாக விசாரிக்கும் போது கேப் ஓட்டுறேன் இந்த மாதிரி நோட்டி அந்த லேடியும் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய பாட்டி இறந்துட்டாங்க, நான் அர்ஜென்ட்டாக ஊட்டிக்கு போகணும் அப்படின்னு நோட்டி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. மலை ஏறும்போது அந்த ரொம்பவுமே ஜாக்கிரதையாக ஏறுங்க, அது போக ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இடையில கொஞ்ச நாளாக நடந்துகிட்ருக்கு, ஸோ தயவு செஞ்சு பார்த்து ஏறுங்க அப்படிங்காங்க. அப்போது இந்த பின்னாடி உள்ள அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நாங்கள் ஊட்டியோட மெயின் பாதையில் ஏறல, நாங்கள் வந்து கோத்தகிரி வழியாக ஏற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தான் இருந்துட்டு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, கோத்தகிரி வந்து இந்த ரூட்டோட ரொம்ப பயங்கரமான ரூட்டு, கோத்தகிரி ரூட்டில் நைட்டு ஏறாதீங்க, ரொம்பவுமே ரிஸ்க்கு அப்படிங்காங்க. அப்போ அந்த பின்னாடி வந்து லேடி டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா அந்த வழியாக போனால் சீக்கிரம் போயிடலாம்னா எங்கள் வீட்டுக்கு, அதனால தான்ண்ணா அப்படின்னு ஓட்டி இவர் இருந்துக்கிட்டு இவர் கேப் ஓட்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அது போக இவங்க பயங்கரமாக சார்ஜ் பண்ணுறேன்னு வேறு சொல்லியிருக்காங்களா. அப்போ போலீஸ்காரங்கள்ட்ட நான் பார்த்துக்கிறேன் சார், நான் நிறைய தடவை போயிருக்கேன், ஸோ நான் கூப்பிட்டு போயிடுவேன் எப்படியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இப்படி நேராக போனால் ஊட்டி வழியாக இவங்க ரைட்டில் எடுத்து கோத்தகிரி பாதைக்கு ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் இந்த கதையில் அமானுஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படியே மேலே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த காடு வந்து ரொம்பவுமே இருட்டாக இருக்குங்க. வண்டியோட லைட்டு மட்டும்தான் இருக்கும், ஏன்னா ஊட்டி மலை ஏறும்போது இரவு நேரங்களில் மேக்ஸிமமே கொஞ்சம் வண்டிகள் தான் ஏறும், அதுவும் மெயினான ரூட்டில் மட்டும்தான் ஏறும். இந்த கோத்தகிரி பாதையில் ஏறுறது ரொம்பவுமே ஒரு சில வண்டிகள் தான் இருக்கும். ஆனால் இவருக்கு போகிற நேரம் வண்டிகள் ஆப்போசிட்லேயும் வர மாட்டேங்கி, இங்கேருந்தும் வண்டிகள் எதுவுமே இவர் கூட வரல, இவர் மட்டும் தனி வண்டியாக வந்துட்டு இருக்காருங்க. இப்படியே வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் கூட லைட் இல்லைங்க. லைட் இல்லாதனால இவங்க வண்டி லைட்டை வச்சே வந்து வண்டி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அப்படி வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காருங்க. போயிட்டு இருக்கும்போதே அந்த மேப்ஸில் பார்த்துக்கிட்டே தான் போகிறாரு, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது வைக்கிதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தான் போகிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து நடு ரோட்டில் உட்காந்துருக்குங்க. நடு ரோட்டில் உட்காந்துட்டு இவங்களுக்கு பார்த்து பயங்கரமான ஷாக்கு, என்னடா இந்த பொண்ணு நடு ரோட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு சடன் பிரேக் போட்டுட்டு பின்னாடி உள்ள லேடி என்னாச்சுன்னு அந்த பொண்ணு நடு ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்குங்க. ஒரு அமானுஷம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்குது.
அது உட்காந்து பயங்கரமாக நடு ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தோட்டி இவங்க 2 பேத்துக்குமே ஒன்றுமே புரியல. அதுவும் பொண்ணு வேறு பார்த்தீங்களா, இந்த பின்னாடி உள்ளவங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்பவுமே பண்பாதன்னு டிரைவர்கிட்டையும் பேசினாங்க. ஸோ அவங்களுக்கு என்னாச்சு என்ன ஏதுன்னு கேளுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி டிரைவர்கிட்ட சொன்னோட்டி, அம்மா நமக்கு இது தேவையில்லாத வேலை, நம்ம போயிடுவோம் பேசாமல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைண்ணா அந்த பொண்ணு பாவம்னா என்னன்னு தெரியலண்ணா, இந்த டயத்தில் இங்கே இருக்குது என்னன்னு கேட்போம்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, நேராக அந்த பொண்ணுக்கிட்டே இவர் வண்டியை கொண்டு போகிறாரு. வண்டியை கொண்டு போயிட்டு நிப்பாட்டினாலும் வண்டி ஸ்டார்ட்லேயே இருக்குது. ஏன்னா அந்த லைட்டு வண்டியோட லைட் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியே விட்டு 2 பேருமே இறங்கி போகிறாங்க. இந்த மாதிரி யாருமா என்னன்னு ஒட்டி, யாராவது என் புருஷனை காப்பாற்றுங்க, யாராவது என் புருஷனை காப்பாற்றுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது. இவங்க 2 பேரும் கையெடுத்து இப்படி கும்பிட்டுட்டு சொல்லிக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சுமான்னு கேட்குறாங்க. என் புருஷன் அங்கே விழுந்துட்டாங்க. அங்கே எங்கே விழுந்துட்டான்னு பார்த்தா, அந்த மலை ஏறுவோம் தெரியுமா, அந்த மலையோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த மலையோட பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் விழுந்துட்டான்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போது இவங்களுக்கா ஷாக்கு, என்னடா விழுந்துட்டான் அப்படி இப்படிங்க. நானும் என் புருஷனும் பைக்கில் வந்தோம், 2 பேருமே ஸ்லிப்பாகி உள்ளே விழுந்துட்டோம், அவன் இறந்துட்டான்னு நினைக்கிறேன், உள்ளே இருக்கான், அவனை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு அந்த பொண்ணு ஒரு பெணாத்துற மாதிரி கத்திக்கிட்டே இருக்குது. இவங்க 2 பேத்துக்கும் ஒன்றுமே புரியல. அப்பவும் இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு என்ன சொல்லுது, யார் அந்த கேபில் ஏறின அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா, ஆனால் இந்த பொண்ணை கேபில் ஏற்றுங்க, நம்ம வந்து மேலே போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அம்மா தேவையில்லாத வேலைம்மா நமக்கு, நீ சும்மா எரியுமா, இந்த பொண்ணை இங்கேருந்தே நம்ம ஏதாவது போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் அடித்தா வந்துடுவாங்க அப்படின்னு ஒட்டி, இந்த டயத்தில் ஒரு பொண்ணு வேறு, அதுவும் நல்ல வயசு பொண்ணாக இருக்குது. ஸோ இந்த டயத்தில் இந்த பொண்ணை விடுறது தப்புனா ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிரும், அது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னா தயவு செஞ்சு இந்த பொண்ணை நம்ம கூட கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேப் டிரைவருக்கு விருப்பமே இல்லைன்னாலும் வேறு வழியே இல்லாமல் வந்து அந்த பொண்ணையும் ஏற்றிக்க ஒத்துக்கிறாருங்க. அப்போ ஏற்றிக்கிட்டோட்டு அது பின்னாடி உட்காந்து அழுதுகிட்டே வருது, என்ன எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு அழுதுகிட்டே வருது. அப்பவும் இவங்க எவ்வளவோ சொல்ல வச்சு புரிய வைக்க பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் வந்து பொண்ணை வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறோம், அங்கே போய் நீ நடந்ததை ஃபுல்லாக சொல்லு, நீ எதுவும் பயப்படாத, தைரியமாக இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு இவங்க சொல்கிறது எதையுமே கண்டுக்காமல் காது கொடுத்து கூட வாங்காமல் அது சொன்னதே சொல்லிகிட்டு இருக்குங்க. என் புருஷனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு 2 பேத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அப்படியே அமைதியாகுதுங்க. அமைதியானவட்டி அப்படியே அந்த காருமே அப்படியே கொஞ்ச நேரத்தில் அமைதியாகுது. அப்போ அந்த டிரைவரும் பேசாமல் இருக்காரு, இந்த பொண்ணு யார் அந்த பேசஞ்சர் பொண்ணும் பேசாமல் இருக்காங்க, அது போக இந்த இடையில ஏறின பொண்ணுமே பேசாமல் இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு கத்துது. யார் அந்த பக்கத்தில் இருந்துச்சு பாருங்கள், அந்த பாதி வழியில் ஏற்றிட்டு வந்தாங்க பாருங்க, அந்த பொண்ணு நிப்பாட்டுங்கன்னு கத்துதுங்க. கத்துனோட்டி இவங்க எல்லாத்துக்கும் அரண்டு போயிட்டாங்க. அரண்டு போனோட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு பிரேக் அடித்து நிப்பாட்டுறாருங்க. நிப்பாட்டின உடனே டக்குன்னு அந்த டோரை திறந்து அந்த பொண்ணு இறங்கி வெளியே ஓடுதுங்க. அது எங்கடா வெளியே இறங்கி ஓடுதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டோரை திறந்து இறங்கி கீழே போகிறதுக்கு லேட் ஆகும்ல, ஏன்னா வண்டி நிப்பாட்டின ஸ்பீட்லேயே அந்த பொண்ணு டோரை திறந்து ஓடிட்டு, இவங்க டக்குன்னு என்ன ஏதுன்னு அதை யோசித்து டோரை திறந்து வெளியே போகிறாங்க. வெளியே யாருமே இல்லை. அந்த பொண்ணு இறங்கி எங்கே போச்சுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க, அதுவும் ஊட்டி மாதிரியான ஒரு பகுதியில் கோத்தகிரி வழியாக போகும்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவர் டிரைவராக நடுங்கி போயிட்டாருங்க. என்னங்க அந்த பொண்ணு எங்கெங்கே போச்சு, அந்த பொண்ணு எங்கெங்கே போச்சுன்னா, அந்த பொண்ணு ஏன்னா ஒரே ரோடாக தான் இருக்குது, அப்படி ஏத்தமான ரோடு, இப்படி வளைஞ்சு போகும் ஏத்தமான ரோடு. ஸோ இப்போ இறங்குனாலும் எங்கே இருந்தாலும் அந்த பொண்ணு தெரிய தானே செய்யணும். இறங்கின உடனே அந்த பொண்ணையே காணும். இவங்க 2 பேத்துக்கும் ஈரக்கொலையே நடுங்கிட்டாங்க. அந்த ரமேஷ் நம்ம கிட்ட சொல்லும் போது, ப்ரோ என் லைஃப்பில் இன்னுமே அதை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ, அந்த செகண்ட் 1 நிமிஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் கத்திட்டு பெணாத்திட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு சந்தேகம். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ பைத்தியம் மாதிரி நினச்சேன். ஆனால் இறங்கின உடனே அந்த பொண்ணை காணும்னு ஒட்டி எனக்கு ஆச்சு பாருங்கள், அது இன்னமும் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொன்னாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேசஞ்சர் பொண்ணுக்குமே என்ன நடக்குதுன்னே புரியலை. அப்போ உடனே அந்த பேசஞ்சர் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அண்ணா இங்கே நிற்க வேண்டாம்னா உடனே கிளம்பிடுவோம்னா நிற்க வேண்டானாங்க. அப்போ உடனே வாங்க மேடம் போயிடுவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே வண்டிக்குள்ளே ஏறுறாங்க.
வண்டிக்குள்ளே ஏறும்போது இந்த பேசஞ்சர் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து போய் பின்னாடி இருந்த சீட்டில் இருந்து இப்போ முன்னாடி உட்காடுறாங்க. அதாவது முன் சீட்டில் இவ்வளோ நாள் அவங்க உட்காராமல் பின்னாடி தானே உட்காந்துருந்தாங்க. இப்போ என்னென்னா முன் சீட்டில் போய் டக்குன்னு ஓடி வந்து உட்காடுறாங்க. ஓடி வந்து உட்காந்துட்டு 2 பேருமே வண்டியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. போக ஆரம்பிச்சுட்டு இவர் யார் நம்ம ரமேஷ் வந்து அந்த பேசஞ்சரை பிடிச்சி ரொம்பவுமே திட்டுறாரு. அதாவது திட்டுறாரு மீன்ஸ் ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல், மேடம் ஏன் மேடம் நீங்கள் பயங்கரமான பிரச்சனையில் மாட்டி விட பார்த்தீங்க மேம். நீங்கள் வேறு, நான் ஆல்ரெடி குடும்பத்தில் பல பிரச்சனைகளை வச்சுட்டு இருந்தேன், புதுசாக ஒரு பிரச்சனை இழுத்து விட பார்த்துட்டிங்களா மேடம். ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க? நான் அப்போவும் நான் சொல்ல தான் செஞ்சேன், இந்த மாதிரி விஷயம் நம்ம தலையிட வேண்டாம், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம்னு சொன்னேன். உங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்குது, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்க? இப்போ கடைசியில் பாருங்கள், அது வந்து பேய் பிசாசா என்னன்னு கூட நமக்கு தெரியல, அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு கூட தெரியல, இப்படி நம்மளை பெரிய பிரச்சனையில் மாட்டி விட பார்த்துட்டிங்களா மேடம். அது உண்மையாகவே ஒரு பொண்ணாக இருந்தால் அது பார்த்து கீழே விழுந்து பூச்சி செத்துக்கிட்டு போயிருந்தால் கடைசியில் நம்ம மேலே தானே மேம் பழியாகும். ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்கன்னு அந்த மேடம் இருந்துட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடுங்க, எல்லாமே நல்ல, எதுவும் நடக்காது, எதுவும் அதான் அந்த பொண்ணு இறங்கி போயிட்டால, எதுவும் நினைக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்கன்னு சொன்னிட்டு இவங்க வண்டியானது போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வண்டியில் போய்கிட்டே தான் இருக்காங்க. திடீர்னு வண்டிக்குள்ளே இருந்து ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டுன்னா, என் புருஷனை காப்பாற்றுங்கன்னு வண்டிக்குள்ளே அந்த பின்னாடி சீட்டில் இருந்து சவுண்டு வருதுங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து இந்த சவுண்டு ஒழுங்காக கேட்கல. 2 பேரும் மெல்ல தானே அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. வண்டி ஓட்டும்போது மெல்ல ஏதோ காதுக்குள்ளே வந்து கேட்குது, புருஷனை காப்பாற்றுங்க அப்படி கேட்குது. மேடம் ஏதோ கேட்குதுலாம் மேடம் அப்படின்னு ரமேஷ் கேட்குறாரு. அவங்க இருந்துக்கிட்டு இல்லைங்க எனக்கும் ஏதோ கேட்குற மாதிரி தான் இருக்குது, என்னன்னு தெரில, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த சவுண்டானது மெல்ல 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 இன்க்ரீஸ் ஆகுது. ஏங்க என் புருஷனை காப்பாற்றுங்கன்னு வருது. இவங்க 2 பேர்த்துக்குமே டக்குன்னு என்ன தோணுது, அந்த பொண்ணோட சவுண்டு தான் இது. ஏன்னா அந்த பொண்ணு தான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு என் புருஷனை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த சவுண்டு காருக்குள்ளே ரொம்ப பயங்கரமாக கேட்குது. கேட்டோட்டி இந்த பொண்ணு அக்கம் பக்கம் திரும்பி பார்க்குது, ஆனால் யாருமே இல்லை, சத்தம் மட்டும் வருது. சத்தம் வந்துட்டு இவங்க 2 பேரும் பதறி அலறி அடிச்சுட்டு இவர் வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறார். அப்போ பக்கத்தில் இருந்துட்டு எங்க மெல்ல ஓட்டுங்க, எங்கேயாவது விட்டுற போறீங்க, மெல்ல ஓட்டுங்கன்னு ஓட்டி அந்த வளைவு வரும் தெரியுமா, அந்த வளைவில் கொஞ்சம் விட்டுருந்தா வண்டி பள்ளத்தாக்குள்ளே போயிருக்குமாங்க. கிட்ட போய் பிரேக் அடித்து நிப்பாட்டிட்டாராங்க. பிரேக் அடித்து நிப்பாட்டின உடனே வெளியே டோரை திறந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரான் ரமேஷ். அப்போ அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு சொல்லிட்டு, அண்ணே வாங்கண்ணே ஏனே இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுதுங்க. கூப்பிட்டு ரமேஷ் கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு நமக்கு ஏதோ மனப்பிரமை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் ரமேஷ்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது ஒரு அமானுஷம் தான், நீங்கள் வந்து என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க, இது அமானுஷம் தான், அந்த பொண்ணு ஒரு அமானுஷம் தான், அது ஒரு பேய், அதுக்கிட்ட இப்போ நம்ம 2 பேரும் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க அது அமானுஷம் தான், எனக்குமே நல்லா புரியுது, ஆனால் இப்போ நம்ம முக்கால்வாசி தூரத்துக்கு வந்துட்டோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், அதாவது ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் காட்டுது, 10 நிமிஷத்தில் போயிடலாம், தயவு செஞ்சு எதையும் யோசிக்காமல் நீங்கள் வாங்க, அங்கே வந்துட்டு என் கூட, அது எங்களோட பாட்டி வீடு தான், நான் உங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் தங்கிட்டு காலையில் நீங்கள் இறங்கினா போதும், ஸோ தயவு செஞ்சு இந்த 10 நிமிஷம் மட்டும் எதையும் யோசிக்காமல் நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி மண்டையை போட்டு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, சரின்னு பரவாயில்ல, ஏன்னா அந்த ஊட்டி ரோடுமே ரொம்ப அமானுஷமான ரோடுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், இரவு நேரங்களில் அங்கே வந்து ரொம்பவுமே க்ரீப்பியான நிறைய விஷயங்கள் நடக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியுமா. அது போக அந்த பொண்ணோட பாட்டி ஊர் வந்து ஊட்டி தானே, ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே அடிக்கடி வந்த பழக்கங்கள் உண்டு, ஸோ இந்த ரோடு இப்படிப்பட்ட ரோடு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரமேஷுக்குமே வந்து அமானுஷத்துக்கு மேலாம் நம்பிக்கை உண்டு, அவருக்கு நம்பிக்கை கிடையாமலாம் இல்லை, அமானுஷத்துக்கு மேலாம் நம்பிக்கை உண்டு. ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வண்டியில் எப்போவுமே வந்து குங்குமம் திருநார்லாம் வச்சுருப்பாராங்க பேப்பரில் மடக்கி. அப்போ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு திருநார் எடுத்து 2 பேருமே பூசிக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கிட்டேயும் கொடுக்குறாங்க, அந்த பொண்ணுமே பூசிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்பவுமே வேகமாக டக்குன்னு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து போயிட்டாருங்க. பொண்ணோட வீட்டுக்கு போனோட்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பாட்டி வேற இறந்துருக்காங்க தெரியுமா. அந்த பொண்ணோட பாட்டி இறந்துருக்கும் போது இவருக்கு கூட கொஞ்சம் பயமாகுது, ஏற்கனவே நம்ம அமானுஷத்திட்ட மாட்டி வந்திருக்கோம், இறந்த வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் இன்னொரு இதில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கிளம்புறேங்க. ஆனால் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே நீங்கள் தயவு செஞ்சு இந்த டைம் கிளம்பாதீங்க, ரொம்பவுமே ரிஸ்க்கு, அது ஒரு தடவை நம்மளை வந்து விட்டதே பெருசு, இன்னொரு தடவைலாம் அப்படி விடுமான்னு தெரியாது,
ஸோ அந்த அமானுஷத்தில் நீங்கள் தேவையில்லாமல் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டில் தங்க வைக்கிறாங்க. இவருமே வீட்டில் தங்குறாரு. வீட்டில் தங்கினோட்டி என்ன ஆகுதுன்னா, மறுநாள் காலைல விடியுதுங்க. விடிஞ்சோட்டி என்னென்னா, அந்த பொண்ணோட அப்பா வராருங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கேப் டிரைவரை வந்து அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிது. அப்போ நேற்று நடந்த அவ்வளோ சம்பவத்தையுமே அந்த பொண்ணோட அப்பாட்ட வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம கேப் டிரைவருமே கூடயே இருக்காரு. அவருமே வந்து சொல்லவும் செய்கிறாரு, ஆமாங்க உங்கள் பொண்ணுகிட்ட நான் அப்பயே சொன்னேன், கேட்காம இப்படி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு ஓட்டி, அப்போ நீங்கள் அந்த அமானுஷத்தை வந்து காருக்குள்ளெலாம் ஏற்றுனீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. யார் கேட்குறாரு? அந்த பொண்ணுடைய அப்பா வந்து கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது இவங்க வந்து ஆமாம் அப்படி இப்படின்னு சொன்னோட்டி, அப்போது அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வண்டியை நேராக கார் வாஷுக்கு கொண்டு போயிருங்க, அங்கே கொண்டு போய் உங்கள் வண்டியை சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் இருந்துக்கிட்டு சும்மா சரின்னு சொல்லி அப்போதைக்கு அவர்கிட்ட வந்து சரி நம்ம இல்லை பண்ணலன்னு சொன்னால் ஏதாவது தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு, நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் நம்ம காலி பண்ணணும், நம்ம ஊரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சரின்னு சொல்கிறாருங்க. ஸோ இவர் ஃபோனில் வந்து சார்ஜும் இல்லை, சார்ஜ் போட்டிருக்காரு. நைட்டு போட்டு சார்ஜர் எடுத்து அவங்க மனைவி வந்து கால் பண்ணுறாங்க, எங்க விட்டுட்டு நைட்டே வருவேன் நீங்கள் எல்லாம் அப்படின்னு இந்த மாதிரி நான் இங்கேயே இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிட்டுமா, நான் இப்போ கிளம்பிடுவேன், கிளம்பி ஒரு 2 மணி நேரத்துக்கிட்டலாம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் திரும்பியுமே கீழே இறங்குறாரு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஊட்டி பாதையிலே இறங்குறாருங்க. அதாவது கோத்தகிரி பாதையில் இல்லாமல் ஊட்டி பாதையிலே இறங்குறாரு. அந்த டயத்தில் நிறைய வண்டிகள் எல்லாம் போனனால இவருக்கு வந்து பெருசாக எதுவுமே யோசிக்காமல் இவர் பாட்டுக்கு நார்மலாக போயிட்டாருங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க தெரியுமா, அந்த பொண்ணுடைய அப்பா வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து கால் டாக்ஸி அந்த டாக்ஸியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவர் எதுவுமே கேட்காம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டாருங்க. வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நல்லா பணம் வேற கிடச்சிட்டு பார்த்தீங்களா, யார் அந்த பொண்ணோட வீட்டு சைட்லேருந்து கொடுத்தாங்கல்ல, என்னென்னா கூட கொஞ்சம் ரூபாயுமே கொடுக்க தான் செஞ்சாங்க. அவங்க என்னதான் 15 ரூபான்னு சொன்னாலுமே கூட கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுக்க தாங்க செஞ்சாங்க. கொடுத்தொட்டி என்ன பண்ணாங்கன்னா, இவர் வீட்டுக்கு வந்து டீசல் செலவு எல்லா செலவையுமே கணக்கில் எழுதி வைக்கார். அதாவது வண்டி வாடகை இவ்வளோ கொடுக்கணும், டீசல் செலவு இவ்வளோ கொடுக்கணும், மேலே போயிட்டு கீழே வந்தனால ஏதாவது பிரேக் பேட் ஏதாவது மாற்றணுமா வைக்கணுமாங்கிற மாதிரி அவர் பொண்டாட்டி கூட உட்காந்து எல்லா கணக்கு வழக்கையும் போட்டுட்டு கடைசியில் மிச்சம் பணங்களை வந்து அவர் ஒய்ஃபுக்கிட்ட வந்து கொடுக்குறாருங்க. ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்துட்டு ஒய்ஃபுக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, உடனே பீரோலெலாம் வச்சு ஓட்டி அவருடைய கணவர் ரமேஷ் வந்து தூங்க போயிடுறாரு. என்னால் சுத்தமாக முடியலமா, உடம்புலாம் பயங்கரமாக வலிக்குது, இன்றைக்கி ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்து நான் தூங்க போகிறேன்னு ஒட்டி, ஏங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்களை யாருங்க இவ்வளோ கஷ்டப்பட சொல்கிறா, என்ன இருந்தாலும் குடும்பத்தில் கஷ்டம்தாங்க இருக்கும், அதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரமேஷோட மனைவி வந்து ரமேஷை வந்து சொல்லி தூங்க வச்சுட்டாங்க. தூங்க வச்சுட்டு என்றைக்குமே பண்ணாத ஒரு விஷயம் ரமேஷோட மனைவி பண்ணுறாங்க. என்னென்னா, தன்னுடைய கணவர் வந்து ரொம்ப டயர்டில் தூங்குறாரு. இவர் வந்து திரும்ப எப்படியும் சாயங்காலமும் நைட்டாக எந்திரிச்சுடுவார். எந்திரிச்சா இவர் சும்மா இருக்க மாட்டார், பணம் சம்பாதிக்கன்னு சொல்லிட்டு காரை தூக்கிட்டு போயிடுவார். அந்த டயத்தில் இவர் எந்திரிச்சு காரை சுத்தம் பண்ணிட்டு போகணும். ஸோ இவருக்கு பதிலாக நம்மளே ஏன் சுத்தம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுத்தம் பண்ணதுக்கு போகிறாங்க. ஏன்னா கால் டாக்ஸி ஓட்டுநர் எல்லாருமே எப்போவுமே வண்டியை சுத்தமாக வச்சுருப்பாங்க. அப்போ தான் அடுத்தடுத்த கஸ்டமர் வந்து அந்த வண்டியில் வரும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கணும். ஏன்னா ரொம்ப குப்பையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த கஸ்டமர் வந்து ரேட்டிங் தப்பாக கொடுத்துருவாங்க, அதாவது 1 ஸ்டார் ரேட்டிங் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து தூங்கட்டும், நம்ம வண்டியை சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து வண்டியை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுத்தம் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக் சீட்டை சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணும்போது பெண்கள் முடி, அந்த நீளமான முடி இருக்கும் தெரியுமா, அந்த முடி இவ்வளோ காண்டு கிடக்குதாங்க. அவங்க எடுத்து பார்க்குறாங்க, பெரிய முடியாக இருக்குது. அப்போ என்ன இவங்க நினச்சிட்டாங்கன்னா, பின்னாடி உட்காந்துருக்க கஸ்டமர் வந்து ஷீப் வச்சு வாரியிருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த முடியெல்லாம் எடுத்து தூர போடுறாங்க. தூர போட்டு கொஞ்சம் நகங்களும் நிறைய இருக்குங்க. நகங்கள், அதாவது என்னடா நகத்தெல்லாமல் வெட்டி போடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மனைவிக்கு வந்து ரொம்பவுமே இப்படி தான் கஸ்டமர் வராங்களா, நம்ம புருஷன் பாவம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நகங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வண்டியை நல்லா பெர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க வண்டியை மூடிட்டு போகிறாங்க. வண்டிக்குள்ளேருந்து சவுண்டு வருதுங்க. ஏதோ வண்டி குலுங்குற மாதிரியே ஏதோ ஒரு சவுண்டு வந்து கேட்குது. என்னடா இது, வண்டிக்குள்ளே ஏதோ எலி கிடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க வண்டியை திறக்கிறாங்க. கடைசியாக இவங்க காது கேட்ட சத்தம் என்ன தெரியுமா, என்னுடைய புருஷனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்க மனைவிக்கு காருக்குள்ளேருந்து சத்தம் வந்துருக்குங்க. சத்தம் வந்துட்டு இவங்க பதறி அடிச்சுட்டு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து அவர் கணவரை போட்டு எழுப்புறாருங்க. இவங்க வண்டிக்குள்ளே இருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி அவருடைய கணவர் வந்து ரொம்ப பயங்கரமான தூக்கத்தில் இருக்கார். ஏன்னா ஆல்ரெடி நேரத்தை ஃபுல்லாக வண்டி ஓட்டியிருக்காரு, அதுவும் ஹில்ஸு, நீ ஃபுல்லாக வண்டி ஓட்டியிருக்காரு, உடம்பு வேறு வலி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 வாட்டி எழுப்பி சொன்னாலும் அவர் அதை பெருசாக காதில் வாங்காத மாதிரி தூங்குறதுனால அது ஒன்றும் இல்லை, ஸ்பீக்கர்லேருந்து எதாவது வந்திருக்கும் போலன்னு இவங்களே நினச்சிக்கிட்டு விட்டுட்டாங்க.
விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நார்மலாக அப்படியே அந்த நாளானது மூவ் ஆகுதுங்க. மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இரவு நேரம் ஆகுது. இவர் வந்து எந்திக்கிறாருங்க. எந்திரிச்சோட்டி பார்த்தா குழந்தை பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்குங்க. குழந்தை அழுதுகிட்டே இருந்தோட்டி என்னாச்சு, இவன் ஏன் அழுதுகிட்டே இருக்கான் குழந்தை அப்படிங்கிற மாதிரி குழந்தைகிட்ட போய் பார்க்குறாரு. பார்த்தா குழந்தை வந்து காலைல எப்படி இருந்துச்சோ அப்படி தாங்க இருந்துச்சு. அதாவது என்னன்னா சாப்பாடு கூட கொடுக்கல போல், காலைல இருந்த மாதிரி அப்படியே இருந்திருக்கு. அது பசியில் அழுதுட்டு இருக்கு குழந்தை. அப்போ இவர் இருந்துக்கிட்டு மனைவியை வந்து தேடுறாரு. இவன் எங்கடா போனா, குழந்தை கூட சாப்பாடு கொடுக்காம எங்கே போனான்னு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க மனைவி வந்து அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே உட்காந்துருக்காங்களாம். உட்காந்துருந்துட்டு இவன் எதுக்குடா ஸ்டோர் ரூம்குள்ளே உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களாங்க. கூப்பிட இவங்க வந்து என்னன்னே கேட்க மாட்டேங்காங்க. எம்மா சும்மாவே எனக்கு பயமா இருக்கும், இதில் கரண்ட் வேற போதா. கைஸ் ஒரு செகண்டில் அள்ளு விட்டுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 2 மணி இருக்குங்க கரெக்டாக. ஆமாம், இரவு நேரங்களில் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் சத்தம் இருக்கான்னு சொல்லிட்டு திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். கரண்ட் டக்குன்னு போயிட்டு நாயெல்லாம் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிச்சுட்டு ஐயோ என்னடா இது, நமக்கே கடைசியில் பேய் சம்பவம் ஆயிடுவோன்னு பயமாயிட்டு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, அம்மாலாம் பக்கத்து ரூமில் இருக்கனால கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் அவங்க மனைவி வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தோட்டி இவர் உள்ளே போய் என்னாச்சு, இவ ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு அவங்க மனைவி பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க திரும்பவே மாட்டிக்காங்க. திரும்பாமல் இருக்கும்போது இவங்க கிட்ட போக இவங்க மனைவி கிட்ட இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுன்னா அதே சவுண்டுங்க. என்னது, என்னுடைய புருஷனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டுலேயே தெரிஞ்சு போச்சு அந்த அமானுஷம் வந்து தன்னுடைய மனைவியை பொசஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரமேஷுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னா உடனே போயிட்டு அவங்கள பிடிச்சி இழுக்கிறாரு. இழுக்கும்போது பயங்கரமாக கத்துறாங்க. கத்திட்டு என் புருஷனை காப்பாற்று, இல்லைன்னு உன்னை பழி வாங்கிடுவேன், உன்னை கொன்றுவேன், என் புருஷனை காப்பாற்று, நேற்று நீ தானே தள்ளி விட்ட, புருஷனை காப்பாற்றுன்னு நோட்டி நான் தள்ளி விட்டேன்னா நான் என்னம்மா பண்ணேன்னா அந்த வழியாக தான் வந்தேன், நீயா தான் அங்கே உட்காந்துருந்தேன், நான் தான் உன்னை நான் வந்து பார்க்கவே செஞ்சேன், இல்லை நீ தான் தள்ளி விட்டேன், என் புருஷன் செத்துட்டான், நீ வந்து காப்பாற்றுன்னு அந்த பொண்டாட்டி வந்து பயங்கரமாக பிடிச்சி சட்டையை பிடிச்சி கீழே உலுக்கி அந்த ஆத்மா வந்து அந்த பொண்டாட்டி உடம்புக்குள்ளே இறங்கி அப்படி அந்த மாதிரி ஒரு லீலைகள் பண்ணிச்சாங்க. இவருக்கு என்ன பண்ணனே தெரியலையா. காப்பாத்துன்னு சொல்லி போட்டு பயங்கரமாக இது பண்ணதாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, உடனே தள்ளி விட்றாருங்க. தள்ளி விட்டுட்டு டக்குன்னு கதவை கொண்டு வச்சுட்டாருங்க. கதவை கொண்டு வச்சுட்டு கதவை போட்டு டம்முன்னு அடிக்கிறாங்களாம். இப்போ வந்து என் புருஷனை காப்பாற்றலை, உன்னை பழி வாங்க விட மாட்டேன், காப்பாற்றுன்னு விட்டு இவர் உடனே குழந்தைய தூக்கிட்டாராங்க. குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டு உடனே என்ன தெரியுமா பண்ணுறாரு, அவர் மாமனார் மாமியாருக்கு ஃபோன் அடிக்காருங்க. யாருக்கு, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு. நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கும் சரி இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் சரி 2 பேரோட லவ் மேரேஜ் பிடிக்காம இப்படி வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ இவர் ஃபோன் அடிச்சோட்டி அவங்க வீட்டு சைட்லேருந்து அவங்க அப்பா எடுத்து பேசுகிறாங்க. அவங்க அப்பா எடுத்து பேசினோட்டி யாருமே எதிர்பார்க்காத விஷயந்தான். என்னென்னா அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை பேசினாருன்னு. அப்பா அவர் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து இவ்வளோ நாள் ரோஷத்தில் இருந்துட்டோம், ஆனால் என் பொண்ணை வந்து எங்களால் பிரிஞ்சு இருக்கவே முடியல மாப்பிள்ளை, நீங்களா அடிப்பீங்கன்னு நாங்கள் சத்தியமாக நினச்சி பார்க்கல, நாங்கள் ஸ்டார்டிங்கில் எதிர்த்தது தப்பு தான், என் பேரம்பேத்தியெல்லாம் நான் பார்க்கணும், ஸோ தயவு செஞ்சு வந்துருங்க மாப்பிள்ளை, என் பொண்ணை நாங்கள் பார்க்கணும்னு. மாமா என்னையும் மன்னிச்சிருங்க மாமா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம பொண்ணை வந்து ஒரு அமானுஷ ஆத்மா வந்து பொசஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சு போய் உடனே ஒரு சாமியாரை கூட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வராங்க. என்னன்னா எல்லாருமே ஒரே ஊர் தான், கோயம்புத்தூர் தான். ஸோ இவங்க வேறு ஏரியாவில் இருந்திருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர்னால உடனே அவங்க அப்பா அம்மா வந்து வர சொல்றதுனால அவருமே வந்து சாமியாரை கூப்பிட்டு வந்துட்டாரு. அட் த சேம் டைம் இந்த பையனோட அப்பா அம்மாவுக்கும் அடிச்சிட்டாங்க. இந்த பையனோட அப்பாவுமே ஐயோ எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டாங்க. விறுவிறுன்னு வந்தோட்டி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடனே அந்த சாமியார் வந்து அந்த ஷோரூம்குள்ளே போகிறாரு. உள்ளே அந்த பொண்ணு மயங்கின நிலமையில இருக்குங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே பொண்டாட்டிக்குன்னு நோட்டி இவர் ரொம்ப கதறி அழுறாரு. என்னால் தான் இப்படி ஆகிட்டுன்னு நோட்டி அவங்க அம்மா அப்பா, யாரோட அம்மா அப்பா, பொண்ணோட அம்மா அப்பா இருந்துட்டு நீங்கள் எதுவும் இல்லை அதெல்லாம் சாமியார் பார்த்துப்பாருன்னு நோட்டி சாமியார் என்ன பண்ணுறாரு, பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ அந்த அம்மானுஷ ஆத்மா திரும்பி இறங்கி அவனை நான் பழி வாங்கணும், என் புருஷனை காப்பாற்றுன்னு சொல்லி அந்த அம்மானுஷ ஆத்மா பயங்கரமாக கத்துது. அப்போ நீ யார், என்ன, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அந்த சாமியார் வந்து கேட்டோட்டி அந்த அம்மானுஷ ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் இதே மாதிரி கோத்தகிரி பாதையில் இவளும் இவனுடைய புருஷனும் வந்து பைக்கில் போயிட்டு இருந்தாங்களாங்க. பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி அவனுடைய புருஷன் வந்து ஃபுல் குடிபோதையில் இருந்தானாங்க.
ஃபுல் குடிபோதையில் இருக்கும்போது என்ன பண்ணான்னா, இந்த பைக்கை நிப்பாட்டி நான் யூரின் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை நிப்பாட்டியிருக்கான். அப்படியே தள்ளாடி போனான்னு தெரியுமா? அப்படியே அந்த பள்ளத்தாக்கில் யூரின் அடிக்கும்போது ஃபுல் போதையில் இருந்தனால அப்படி தள்ளாடியே பள்ளத்தாக்குக்குள்ளே விழுந்துட்டானாங்க. இதுதான் இந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம். அப்போ தன்னுடைய புருஷனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பள்ளத்துக்கிட்ட நிற்கும்போது இவளுமே தவறி அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டாலாம். இப்படி தான் இவளுடைய ஆத்மா வந்து அந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் தான் அங்கே வரக்கூடிய வண்டிகள் எல்லாத்தையுமே இந்த ஆத்மா வந்து ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இதே மாதிரி தான் இவங்களும் மாட்டியிருக்காங்க. ஆனால் இவங்க என்னென்னா, அந்த ஊட்டியில் போகிற லாரிக்காரங்க எல்லாருமே மேக்ஸிமம் லாரிலாம் போகும் தெரியுமா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தெரியும். ஊட்டி அந்த பாதை ஃபுல்லாகவே அமானுஷமாக தான் இருக்கும். எதை பார்த்தாலும் நம்ம கண்டுக்கவே கூடாது. எதுவுமே ஏன்னா நிறைய விஷயம் நம்மளை அட்டாக் பண்ண வரும். நம்ம எதையுமே கண்டுக்காமல் இருந்தால் தான் அது நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பொண்ணை ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால இந்த பொண்ணை இவன் வந்து வண்டியில் ஏற்றுறதுனால தான் இவ்வளோ வினையும் நோட்டி கடைசியில் வந்து அந்த சாமியார் நல்ல பவர்ஃபுல்லான சாமியார் தானே. ஸோ அந்த ஆத்மாவை வந்து விரட்டிட்டாங்க. விரட்டினதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே கொஞ்சம் மயக்க நிலையில் இருந்து ரொம்பவுமே காய்ச்சல் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ட்ரிப் எல்லாமே போட்டு குணமாகி அந்த பொண்ணு கண்ணை முழிக்கிது. அவங்க பெத்த அப்பா அம்மா குழந்தைய கையில் வச்சுருக்காங்க. யார்? இவ குழந்தைய. அது போக தன்னுடைய மாமனார் மாமியார், அதாவது ரமேஷோட அப்பா அம்மா 2 பேருமே இன்னொரு சைடில் இருக்காங்க. இவளுக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் தங்களை பிரிஞ்சு தங்களை ஒதுக்கி வச்ச அப்பா அம்மா இப்போ நமக்காக வந்து நிற்காங்க, அதுவும் நம்ம குழந்தைய வச்சுருக்காங்கன்னு அவங்க அப்பா அந்த குழந்தைய கொஞ்சம் போது அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாருங்க, நல்லவனை வந்து சோதிப்பான் ஆண்டவன் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, அதே மாதிரி தாங்க நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் என்றைக்குமே கைவிட மாட்டாங்கிறது இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த அமானுஷ ஆத்மா வந்து இவங்க குடும்பத்தை பாடாப்படுத்தினாலும் ஒரு கட்டத்தில் இவங்களுடைய பழைய பிரிஞ்சு போன குடும்பத்தை அந்த ஆத்மா தான் சேர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் நம்புறாருங்க. யார்? ரமேஷ். ஸோ நம்மள்ட்ட சொல்லும்போது ரொம்பவுமே எனக்குமே இந்த ஸ்டோரி ரொம்பவுமே உருக்கமாக இருந்துச்சு. என்னதான் அந்த அமானுஷத்து ஆத்மானால் பட்டாலும் கடைசியில் குடும்பம் ஒன்றா சேர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரியை நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.